ரட்சிப்பு ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதில் பொக்கிஷம். பிரியமானவர்களே, நமது காலங்களுடைய காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நாட்களுடைய வருடங்களுடைய உறுதியா இருப்பவை எதுன்னு சொல்லி பார்ப்போம் என்றால் அது பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு. அப்போ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான 3 காரியம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பூரண ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு. நீங்க கேட்கலாம், நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஏன் சிஸ்டர் என்கிட்ட பூரண ரட்சிப்பு பற்றி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். பிரியமானவர்களே, பூரண ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் அது நிறைவேற வேண்டும். ஏதோ ஒரு காலத்துல நான் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருடைய ரத்தத்தினால என் பாவம் கழுவுங்கன்னு சொல்லி கேட்டேன், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அது ஏதோ ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல. நமது வாழ்நாள் முழுவதும் அது நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பில் நிலைத்திருக்கவன் தான் நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான். சோ ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புல நம்ம நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அதுதான் பூரண ரட்சிப்பு. அப்போ இன்னும் பூரணம் அடையவில்லை. இந்த ரட்சிப்பானது இன்னும் பூரணம் அடையவில்லை. எப்போ அது பூரணம் அடையும்? நம்மளுடைய காலங்கள் எப்போ முடியுதோ அப்போதான் அது கரெக்டா பூரணம் அடைகிறத பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நம்ம செயல்படணும். சோ ரட்சிப்பினுடைய அனுபவத்தினூடாய் கடந்து வரணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றால் அதற்குரிய நடைமுறை, அதற்குரிய சிந்தனைகள், அதற்குரிய பேச்சுகள் நம்மளுடைய வாயிலிருந்து வர வேண்டியது பாருங்க. சோ இங்க பார்க்கும் பூரண ரட்சிப்பு 1, 2வது ஞானம், 3வது அறிவு. 1 பூரண ரட்சிப்பு, 2வது ஞானம், 3வது அறிவு. இது 3ம் நம்மளுடைய காலங்களில் உறுதியா இருக்க வேண்டும் என்றால் இது 3க்கும் ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு அனுபவம் தேவை. என்ன அனுபவம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுவதிலே அதன் பொக்கிஷமா இருக்கிறதாம். உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஒரு நிச்சயமா கர்த்தருக்கு பயப்படுவார்கள் என்றால் அவர்களுக்கு அனுதினமும் அந்த பூரண ரட்சிப்பு உண்டாகும். ஏனென்றால் நமக்குள்ள கர்த்தருடைய பயம் இருந்தா நம்மளுடைய பேச்சும், நம்மளுடைய நடக்கையும், நம்மளுடைய பார்வையும் சுத்தமா இருக்கும். சோ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யப்படுவோம். ஒரு இடத்துல ஒரு மனுஷன், ஒரு அதிகாரி இருப்பார் என்றால் அதிகாரிகளுக்கு முன்பாக வேலைக்காரர்கள் பயந்துதான் வேலை செய்வாங்க பாருங்க. ஒரு அதிகாரியை பார்க்கும்பொழுது அவங்களுடைய நடக்க, அவங்களுடைய பேச்சு இல்லையா, ஒரு கம்பெனி ஓனர் பார்க்கும்பொழுது அவங்களுடைய பேச்சு, அவங்க நடக்க எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும் இல்லையா? பயம் இருக்கும் மனசுக்குள்ள. ஐயோ தலைவர் இருக்காரு, என்னுடைய அதிகாரி இருக்காரு என்ற ஒரு பயம் இருக்கும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இருக்கிறார், என் முன்பாக இருக்கிறார் என்ற அந்த பயம் இருக்கும் என்றால் அது பூரண ரட்சிப்புக்கு ஏதுவாய் நம்மை வழி நடத்தும். ஆமென். ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும் பாருங்க. உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். எப்படி? கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் நடக்கும் போது இருக்கிறார், நான் பேசும்போது இருக்கார், நான் செயல்படும் போது இருக்கார். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை பார்த்துட்டு இருக்கார் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தவறுவதற்கு அவ்வளவு ஈஸி கிடையாது, பயந்துதான் இருப்பாங்க. சோ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே அது பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அது என்ன பொக்கிஷம்? அதுதான் பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு. அப்ப நம்ம நீதிமொழிகளை கூட நம்ம வாசிக்கிறோம், அடிக்கடி ஞானத்தை குறித்தே நம்ம பார்க்கும் பாருங்க. அங்க கொடுக்கப்பட்ட வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயம் இருந்தா நமக்கு ஞானம் உண்டாகும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள ஞானம் இல்லாத காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பயம் இல்ல. ஏனத்தானோ என்று கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாம வாழ்ற காரியம், கர்த்தர் இருக்கிறார் என்றது உணர்வு இல்லாம பேசுறது, கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்காரு, என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் கர்த்தர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி யாருக்குள்ள ஒரு உணர்வு வருதோ அவங்க ஞானத்தோட இருப்பாங்க, அவங்க ஞானியா இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர் அறிவை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எது வரைக்கும் இது அப்படின்னு சொல்லி பார்க்கும் என்றால் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும் சொல்லி பார்க்கும். அப்போ நமது காலங்கள், இந்த சரீரத்துல சுவாசம் இருக்கும் வரைக்கும், இந்த சரீரத்துல மூச்சு இருக்கும் வரைக்கும்
சோ ரட்சிப்பை நாம் காத்து கொள்வது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பாதுகாப்பு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பொருளை கொடுத்து இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல கர்த்தர் நமக்கு கரத்தில் கொடுத்த பெரிய பெட்டகம், ஒரு பெரிய வெகுமதி பாருங்க. இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் காத்துக்கொள்ளணும். இது காத்துக்கொள்ள அது கணவனோ மனைவியோ நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா சரி, அவங்கள சைட் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. அது பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், அவங்க சைட் சப்போர்ட் தான். சோ நாம் முன்னேறி அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக்கொள்ள அவங்களாம் நமக்கு சைட் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் தான் நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட ரட்சிப்பையும் காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள முடியும். வேற யாரும் அதை காத்துக்கொள்ளவே முடியாது. அதனால நம்ம யார் மேலயும் பழி தூக்கி போகணும்னு அவசியமே கிடையாது. அவங்களாலதான் விழுந்து போனேன், அவங்களாலதான் இப்படி நடந்தேன், அவங்களாலதான் இப்படி நடந்துச்சு, அவங்களாலதான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய வாய்ப்பே அங்க இல்லவே இல்ல. பாருங்க, கர்த்தருடைய பயம் நம்மளுடைய இருதயத்துல இருக்கும் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், எது நல்லது எது கெட்டது, எது நமக்கு வேண்டாம் எது செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து செயல்படுவோம். அதுக்குதான் நமக்கு ஞானமும் அறிவும் அவசியமா இருக்கு. சோ அதுக்குதான் ஞானமும் அவசியம், அறிவும் அவசியமா இருக்கு. நம்மளுடைய காலங்கள் உறுதியா இருக்கும். பாருங்க, நம்மளுடைய காலங்கள் உறுதியா இருக்க வேண்டும் என்றால், நம்மளுடைய காலங்களுடைய உறுதியா இருக்க வேண்டும் என்றால் பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இது மூன்றும் இருந்தாவே நம்மளுடைய காலங்கள் உறுதியா இருக்கும். இல்லைன்னா எதுக்கடா வாழ்றோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துரும். அடுத்தது பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுதலே அதில் பொக்கிஷம். நமக்கு ஆண்டவர் இந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கான். சோ அதை இழந்து போகாமல் நம்ம காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய பயம் யாரா இருக்கட்டும். சம்டைம்ஸ் நம்ம கணவன்கிட்ட கூட பேசும்பொழுது, மனைவி கிட்ட பேசும்பொழுது அல்லது பிள்ளைகள்கிட்ட பேசும்பொழுது வேர்ட்ஸை விட்டுருவோம் இல்லையா, கோபம் பட்டுருவோம். அதே சபைக்கு முன்பாக 4 பேருக்கு முன்பாக இருக்கும்பொழுது நம்மளுடைய டோனே மாறும். பாருங்க, வாங்க சிஸ்டர் அப்படின்னு பேச்சே மாத்திடுவோம். ஆனா நம்மளுடைய வீடுகள் அந்த 4 செவருக்குள்ள அல்லது நமக்கு பழகினவர்கள், சோ அவங்களோட பேசும்பொழுது நம்மளுடைய கோபமோ நம்மளுடைய எரிச்சலோ நமக்கு இருக்கிற அந்த கேரக்டர்ஸ், அந்த குணாதிசயங்கள், ஆட்டிடியூட நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லையா. சோ ஆனா நம்ம அதே அவுட்டர் நம்ம அதை விட்டு வெளியில வரும்பொழுது அது நம்மளுடைய அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆகுறத பாக்குறோம். நம்மளுடைய லைஃபுடைய மாடல், நம்ம பேசுற டோன் கூட அப்படி மாறுறத பார்ப்போம். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருக்கு வேண்டிய பயம் வேண்டும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் இப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அதே போலதான் மற்றவங்கள்ட்டையும் பேசுவேன். பிள்ளைகிட்ட எப்படி நான் பேசுறனோ, எதை கண்டிப்பா பேசணும், எதை கோபத்தோட பேசணும், அதுதான் வெளியிலயும் பேசும். அதுக்காக நாம் ஞானமற்றவர்களாகவும் வாழக்கூடாது. சரிங்களா? சில இடங்கள்ல சில காரியங்களை பேசக்கூடாது, சில இடங்கள்ல பேசணும் இல்லையா. அதனால அது ஞானமற்று நான் எல்லா இடத்துலயும் எப்படியோ இருப்பேன் அப்படின்னு வாழவும் கூடாது. சோ அப்ப கர்த்தருடைய பயம், எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார் என்றது உணர்வு எனக்குள்ள இருக்கும் என்றால் நான் ஞானத்தோட நடப்பேன், அறிவோட வாழ்வேன், என்னோட ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வேன். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பூரண ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடிய பயம், கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள இருக்கா? கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பெற்றுக்கொண்டீங்க பாருங்க, அந்த ரட்சிப்பை உங்களால காத்து கொள்ள முடியும். அது கடைசி வரைக்கும், நம்ம சரீரத்துல மூச்சு இருக்கும் வரைக்கும் அந்த ரட்சிப்பு நம்மை காத்து கொள்ள முடியும். ஒருவன் ரட்சிப்பை இழந்தான் என்றால் பைபிள்ல வசனம் இருக்கு, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? சோ ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, நஷ்டம் தான் எல்லாமே நமக்கு. பிரியமானவர்களே, பூரண ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை நீங்க அனுதினமும் காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பை அனுதினமும் காத்து கொள்ள வேண்டும். நம்ம பெரிய மீட்டிங் போலாம், இப்போ கன்வென்ஷன் போலாம், பிரேயர் மீட்டிங் போலாம், ஒரு கான்ஃபரன்ஸ் காலுக்கு வரலாம், அல்லது நம்ம டெய்லி ஆண்டவரோட தனிமையில செலவிடலாம். ஆனாலும் பூரண ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடிய கிரியைகள் நம்ம இடத்துல இருந்து வெளிப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஏனென்றால் நம்ம பலனற்றவர்கள். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் தெரியாது, எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவர் ஞானத்தை தருகிற தேவன். எப்போ தருவாரு? கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் தருகிற தேவனா இருக்கா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில எங்களை ஜீவ பலியாய் கொடுக்கிறோம் அப்பா. எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு பயந்து, கர்த்தாவே கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்ற உணர்வோடு ஜீவிக்க உதவி செய்வீராக. விசேஷமாக எங்களுக்கு ஞானத்தின் ஆவியையும் அறிவையும் நாங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ள எங்களுக்கு பலனையும் தருகிற தெய்வம் நீரப்பா.
நாங்க தனிமையில ஒன்றும் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய உதவி எங்களுக்கு தேவை. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் எங்களுக்கு தேவை. பிதாவே உடைய கிருபை உடைய தயவு எங்களுக்கு தேவைப்பா. எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, உண்மையாய் வாழ, நாங்கள் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் கர்த்தர் எங்களோட இருக்கிறார், எங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்ற உணர்வோட, கர்த்தருக்குரிய பயத்தோட, கர்த்தர் எங்களிடத்தில் இருக்கார் என்ற பயத்தோட வாழ எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக நன்றி. எத்தனையோ மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கப்பா. இன்னும் கண்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. ஆனாலும் எங்க கண்கள் கர்த்தாவே திறந்து, கர்த்தாவே இந்த குருட்டான கண்களை திறந்து ரட்சிப்பை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேத வசனத்தின்படி ஹல்லேலூயா எங்களை விசேஷித்தவர்களாய் நீ தெரிந்திருக்க கர்த்தாவே அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நிறைவேற்றக்கூடிய மக்களாக, அனுதினமும் இந்த ரட்சிப்பை நாங்கள் கர்த்தாவே காத்து கொள்ளக்கூடிய மக்களாக, அது எங்களில் பூரணமடையக்கூடியதாய் காணப்பட, எங்க காலங்களில் அது பூரணமடையக்கூடியதாய் காணப்பட கர்த்தாவே எங்களை விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த அந்த பொக்கிஷத்துக்காக நன்றி. அது தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருக்கும் வேண்டிய ஞானத்தை, கிருபைய, பலன, ஜீவனை தருவீராக. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் மாத்திரமல்ல எங்களை சார்ந்த மக்களும் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளட்டும். உமக்கு பயப்படுகிற பயம் காணப்படட்டும். எங்க வீடுகள்ல இருக்க குடும்ப தலைவரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஹல்லேலூயா எங்க உறவுகள் இருக்க சகோதர சகோதரிகளும் குடும்பத்தாரா இருக்கட்டும், எங்க நண்பர்களா இருக்கட்டும், தோழிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தாவே ஹல்லேலூயா இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தாவே உமக்கு பயந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க, அந்த ரட்சிப்பை பரிபூர்ண அடையும்படிக்கு அவங்களுக்கு கர்த்தாவே கிரியை நடப்பிக்க விசேஷமாக ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க ஒவ்வொருவரின் ஜீவபலியாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.